அப்படி ஒரு பட்சியை கீழே வீழ்த்தி இன்னொரு பட்சி அழுதுன்றிருக்கும் பொழுது இந்த மகரிஷிக்கு மனசில் கருணை உண்டாச்சாம். ததக் கருணவேதித்வாத் அதர்மோயமிதி த்விஜா நிஷாமிய ருததீம் க்ரௌஞ்சீம் இதம் வச்சனம் அப்ரவீத் மானிஷாத பிரதிஷ்டாம் துமகமஹ சாஸ்வதி சமாஹ எத் க்ரௌஞ்சமிதுனாத் ஏகம் அவதீஹி காமமோகிதம். இதுதான் ராமாயணத்துடைய மூல ஸ்லோகம். அப்படி ஒரு பக்கம் சோகம், ஒரு பக்கம் கருணை, ரெண்டுத்துலேருந்தும் ஏற்பட்ட முதல் ஸ்லோகம் மா நிஷாதா, ஏ நிஷாதா, ஏ வேடுவனே, பிரதிஷ்டாம் தொம் அகமஹா மா சாஸ்வதி சமாஹா, நீ நன்னா இருக்க மாட்டே அப்படின்னு சொல்கிறார். பிரதிஷ்டாம் சாஸ்வதி சமாஹா, பல வருஷ காலங்கள் நீ நன்னா இருக்க மாட்ட. எத் க்ரௌஞ்சமிதுனாத் ஏகம் அவதீஹி காமமோகிதம், க்ரௌஞ்ச மிதுனங்களில் ஒரு பக்ஷியை நீ வதம் பண்ணியே, அதனால் காமத்தினால நீ வதம் பண்ணியே நீ நன்னா இருக்க மாட்டேன்னு ஒரு சாபம் கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்லோகம் சொல்கிறார். தஸ்யைவம் ப்ருவதச்சிந்தா பபூவ கிருதி வீக்ஷதா சோகார்த்தே நாஸ்தி சுகுனேஹே கிமிதம் வியாகிருதம் மயா. டக்குன்னு அடுத்த க்ஷணம் அவருக்கு மனசில் இது என்னடா அது, கோபத்தில் ஏதோ பேசிட்டோமே உளறிட்டோமேன்னு சொல்லி கோபம் வந்துடுத்தேன்னு மனசு ரொம்ப கஷ்டப்பட்டாராம். தமுவாச்ச ததோ பிரம்மா பிரகஸ்ய முனி புங்கவம் ஸ்லோகையேவ துவயா பத்தஹா. பிரம்மதேவன் சொன்னார், கவலைப்படாதீங்கோ, நீங்கள் எழுதினது ஸ்லோகம்தான், ஸ்லோகத்துலேருந்து வந்திருக்கக்கூடியது ஸ்லோகமாக தான் அமைஞ்சிருக்கு. நாத்திரகார்யா விசாரணா மச்சந்தா தேவதே பிரம்மன் பிரவருத்தேயம் சரஸ்வதி. இவ்வளவும் நீங்கள் நினச்சி வரல, உண்டாகலை, ஏற்கனவே இது சங்கல்பமாயிருக்கு. அந்த சங்கல்பத்தினால சரஸ்வதி தேவி உங்களுடைய வாக்கில் வந்து உட்கார்ந்துட்டு மேற்கொண்டு ஒரு பெரிய காரியமாகணும், அதற்காக இப்படி ஒரு கதை, ஒரு நாடகம் நடந்தது அப்படின்னு பிரம்மதேவர் சமாதானம் சொன்னார். மச்சந்தா தேவதே பிரம்மன் பிரவருத்தேயம் சரஸ்வதி ராமஸ்ய சரிதம் கிருஷ்ணம் குருத்வம் ரிஷிதத்தமா தர்மாத்மனோ குணவதோ லோகே ராமஸ்ய தீமதா விருத்தம் கதய வீரஸ்ய யதா தே நாரதாஸ்ருதம் ரகசியஞ்ச பிரகாஷஞ்ச யத்விருத்தம் தஸ்ய தீமதா. நாரதர் மூலியமாக நீங்கள் கேட்டுண்ட ராமச்சரித்திரம் இருக்கே, என்னெல்லாம் சூக்ஷ்மங்கள்லாம் தெரிஞ்சுட்டேளோ எல்லா சூக்ஷ்மத்தையும் விஸ்தாரமாக சொல்லி உங்கள் வாக்கிலேருந்து ராமாயணம் பிரவருத்தியாகணும்.